நடிகவேல் எம்.ஆர். ராதாவின் மகள் கலையரசி ராதிகா நடிப்பில் வெளியாகியிருக்கும் தாய்க்கிழவி திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறது. படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் காடுபட்டியில் வசிக்கும் பவுனுத்தாயி அதாவது ராதிகா வட்டி தொழில் செய்து வருகிறார். அவர் வட்டி வசூலிக்க வருகிறார் என்றால் ஊரே பயப்படுகிறது. அப்படிப்பட்ட அதிரடிக்கு சொந்தக்காரரான ராதிகா திடீரென உடல்நலக்குறைவால் கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு போக மனஸ்தாபம் காரணமாக பக்கத்து ஊரில் வசிக்கும் அவரது 3 மகன்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். மருமகன் உட்பட ஒட்டுமொத்த ஊரும் ராதிகா இறக்க வேண்டும், நாம் நிம்மதியாக இருக்கலாம் என நினைக்கிறார்கள். அப்போது நகை வியாபாரி இளவரசு மூலமாக பவுனுத்தாய் ராதிகா 160 பவுன் தங்க நகை சேர்த்து வைத்திருக்கிறார் என்ற விஷயம் குடும்பத்திற்கு தெரிய வருகிறது. அதனை கண்டுபிடிக்க மகன்களும் மருமகள்களும் ராதிகாவை தனியார் மருத்துவமனையில் சேர்த்து நகை நெட்டை விற்று கடன் வாங்கி செலவழிக்கிறார்கள். ராதிகா உயிர் பிழைத்து வந்தாரா, அந்த நகை அவர்களுக்கு கிடைத்ததா? இதுதான் தாய்க்கிழவி திரைப்படத்தின் கதைக்கரு. புதுமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் தாய்க்கிழவி திரைப்படத்தில் ராதிகா அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறார். மதுரை பின்னணியில் பக்கா கிராமத்து படமாக காமெடி நகரும் கமர்சியல் படமாக சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். உறவுகளின் வழியை சொல்லும் அழகான படமாகவும் பெண்களின் தன்னம்பிக்கை அவர்களின் பவரை பேசும் படமாகவும் தாய்க்கிழவி திரைப்படத்தை அமைத்திருக்கிறார்கள். அனைத்து பாணியிலும் சிறப்பாக அதை எடுத்திருக்கிறார் இயக்குனர் சிவகுமார் முருகேசன். படத்தின் கருவும் திரைக்கதையும் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர்களின் நடிப்பும் தாய்க்கிழவியை ஆரம்பம் முதல் கடைசி வரை வெகுவாக ரசிக்க வைக்கின்றது. தாய்க்கிழவியாக பவுனுத்தாயாக வரும் ராதிகா ஓபனிங் முதல் கிளைமாக்ஸ் வரை தனது அனுபவத்தால் பண்பட்ட நடிப்பை தந்து அசத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட தெனாவட்டான போல்டான நக்கல் பிடித்த பாட்டிகளை நம் குடும்பத்தில் ஊரில் கண்டிப்பாக பார்த்திருப்போம். அந்த கிராமத்து பெண்களுக்கே உரிய நடை உடை உடல் மொழியில் கலக்கி இருக்கிறார் ராதிகா. வழக்கமான பாசத்தை பிழியும் குடும்பத்துக்காக தன்னை வருத்தி தியாகம் செய்யும் பாட்டியாக இல்லாமல் தைரியமான முன் உதாரணமாக பெண்ணாக அவர் அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய இயக்குனரை பாராட்டியே தீர வேண்டும். தனது கேரக்டரின் முக்கியத்துவம் உணர்ந்து பல சீன்களில் அசால்ட்டாக நடித்திருக்கிறார் ராதிகா. மேக்கப் கூட பக்காவாக செட் ஆகி இருக்கிறது இந்த திரைப்படத்தில். மதுரை காட்சி, அதிரடி பஞ்சு வசனம் என பல இடங்களில் கைத்தட்டல் வாங்குகிறார் ராதிகா. அவரை தவிர அவர் மகளாக வரும் கடைசி விவசாயி ரேச்சல், மகன்களாக வரும் அருள்தாஸ், சிங்கம்புலி, பாலசரவணன், மருமகள்களாக வரும் 3 பேர் என நம் ஊர்களில் பார்க்கும் மனிதர்களின் பிம்பங்களாக கலக்கி இருக்கிறார்கள். பெண்ணிக்காக வரும் முனிஸ்காந்த் காமெடி அவரின் நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பிளஸாக அமைந்திருக்கிறது. ராதிகா மருமகனாக வரும் முத்துக்குமார், பேரன் பேத்தி, டாக்டர்கள், ஊர் மக்கள், அந்த போலி பூசாரி என படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள். அனைவரின் கதாபாத்திர முக்கியத்துவமும் அவர்களும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருப்பதால் படம் தொய்வில்லாமல் செல்கிறது. கிராமத்து பின்னணி, அந்த மண்ணின் மைந்தர்கள், கிண்டல் வசனங்கள், நகைச்சுவை பகுதிகள், வம்பு தும்பு என மதுரை மண்மனத்தை அழகாக பதிவு செய்தது படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. ராதிகாவின் 2வது மகனாக வரும் சிங்கம்புலி தீவிர கமல் ரசிகராக இருக்கிறார். அதனால் படத்தில் ஏகப்பட்ட கமல் காட்சிகள் என படம் முழுக்க கமலஹாசனின் காட்சிகள் ஈர்க்க வைக்கிறது. பாலசரவணன் சம்பந்தப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் காட்சி மனதை உருக வைக்கிறது. ராதிகா பேரனாக வரும் சிறுவனின் வசனங்கள், சில செயல்கள் அனைத்தும் சூப்பராக அமைந்திருக்கிறது. அதே போல சின்ன சின்ன சீன்களில் இளையாடும் நச் வசனங்கள், காமெடி தன்மையும் ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது. விவேக் விஜயகுமார் கேமரா நம்மை மதுரைக்கு அழைத்து செல்கிறது என்றே சொல்லலாம். நிவாஸ் கே பிரசன்னா பாடல்களும் பின்னணி இசையும் கதையோட்டத்திற்கு உதவி செய்திருக்கிறது. பழைய பாடல்களை ஆங்காங்கே பயன்படுத்தி இருப்பது மேலும் ரசிகர்களுக்கு எனர்ஜியை கொடுத்திருக்கிறது. ஒரு கிழவியின் கதை என்று ஈஸியாக இந்த திரைப்படத்தை நாம் கடந்துவிட முடியாது. அம்மாவின் 160 பவுன் நகைக்காக இயங்கும் மகன்களின் கதை என்று தள்ளிவிட முடியாது. கிராமத்து பின்னணியிலான காமெடி படம் என்று நகர்ந்து விடவும் முடியாது. காரணம், பல சீன்களில் கிராமத்து மனிதர்களின் இயல்பை, அவர்களின் குணத்தை இயல்பாக சொல்லி இருக்கிறார் இயக்குனர் சிவகுமார் முருகேசன். தனியார் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட காட்சிகளில் டாக்டர்களின் நல்ல குணத்தை காண்பிக்கிறார் இயக்குனர். கடைசியில் ராதிகா மகள் ரேச்சர் கேரக்டர் மூலம் பெண்கள் படிக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை சில வசனங்களில் சொல்லி இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கொண்டு பணம் சம்பாதிக்க வேண்டும், சுயமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இயக்குனர். குறிப்பாக ராதிகா கதாபாத்திரம் கடைசியில் பேசும் வசனங்கள், அவர் சொல்லுகின்ற அட்வைஸ் பெண்களுக்கு வேதவாக்காக அமைந்திருக்கிறது. பெண்கள் சம்பாதிக்க வேண்டும், அதே சமயம் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், தங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும், யார் உதவியும் எதிர்பாராமல் புத்திசாலித்தனமாக சேர்த்து வைக்க வேண்டும், அது பிற்காலத்தில் அவர்களுக்கு உதவும் என்று ராதிகா சொல்லும் கிளைமாக்ஸ் மெசேஜ் தாய்க்கிழவியை பல ஆண்டுகள் மனதில் நிற்கும் படமாக்கி இருக்கிறது. அதே போல் கொடுமைக்கார கணவன், வலி வேதனையை பொறுத்து கொண்டு பெண்கள் இருக்க வேண்டாம், தேவைப்பட்டால் மறுமணம் செய்யலாம் என்ற புரட்சிகர சிந்தனையும் கவனிக்கத்தக்க வேண்டிய பெண்ணிய சிந்தனையாகவும் பார்க்கப்படுகிறது. ராதிகா சம்பந்தப்பட்ட காட்சிகளை மேலும் அதிகரித்திருக்கலாம். மருத்துவமனை காட்சிகள் கொஞ்சம் தொய்வு என சில குறைகள் இருந்தாலும், பாட்டி காலத்து கிராமத்து கதை என்றாலும் அதை காமெடி கலந்த கமர்சியல் குடும்ப படமாக கொடுத்த வகையில் பெண்கள் பற்றிய பல விஷயங்களை, கேள்விகளை கேட்க வைத்த வகையில் கைத்தட்டி ரசிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் சிவகுமார் முருகேசன். மேலும் தனது அறிமுக திரைப்படத்திலேயே இயக்குனர் சிவகுமார் முருகேசன் வெற்றியும் பெற்றிருக்கிறார். நடிகவேல் எம்.ஆர். ராதாவின் மகள் ராதிகாவுக்கு பல விருது இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயம் கிடைக்கப் போகிறது. படத்தில் அவர் சொல்லும் கருத்துக்கள் பெண்களுக்கு லட்சியமாகவும் அமைய போகிறது. மொத்தத்தில் தாய்க்கிழவி திரைப்படம் அனைவரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம்.
திரைப்படமாக அமைந்திருக்கிறது.